கல்வி அறிவு பெற்ற நாட்டின் முதல் மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மிசோரம். சோ இப்போ 100% நம்ம நாட்டிலே பாத்தீங்கன்னா 100% கல்வி அறிவு பெற்ற முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக மிசோரம் மாநிலத்தை அறிவிச்சிருக்காங்க. மிசோரம் மாநிலத்துடைய முதலமைச்சர் வந்து லால்டுஹோமா. இவர் தான் இப்போ மிசோரம் மாநிலம் தான் நாட்டிலே வந்து முழு கல்வி அறிவு பெற்ற முதல் மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. மிசோரம் மாநிலம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு லாஸ்ட் நடத்தினாங்க இல்லையா, அந்த கணக்கெடுப்பின்படி மிசோரம் மாநிலத்துடைய எழுத்தறிவு விகிதம் அப்படிங்கிறது 91.33% இருந்தது. இப்போ அது 100% எட்டி நம்ம நாட்டிலே முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலம் முதல் மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு மிசோரத்தை அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்தியாவுடைய முதல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் கிராமத்தை வந்து ஆந்திர மாநிலம் வந்து நிறுவுவதாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்து இந்தியாவுடைய பூட்டான், அதாவது இந்தியா மற்றும் பூட்டான் எல்லையில அசாம் மாநிலத்துல முதல் ஒருங்கிணைந்த எல்லைச்சாவடியானது அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து உலகின் முதல் ஆற்றல் பரிமாற்ற தோட்டமான பாபுஜி வனம் பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல தொடங்கப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய முதல் கப்பல் கட்டுதல் பழுது பார்க்குதல் மறுசுழற்சி கொள்கை 2025 ஆனது மகாராஷ்டிரா வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து நம்ம நாட்டின் முதல் தானியங்கி துறைமுகம் மற்றும் முதல் ஆழ்கடல் துறைமுகமான விழிஞ்சம் துறைமுகமானது ரீசெண்டா ஓபன் பண்ணிருக்காங்க. அது வந்து திருவனந்தபுரம், அதாவது கேரளாவுடைய திருவனந்தபுரம் அருகே வந்து விழிஞ்சம் துறைமுகமானது இருக்கு. அடுத்து பட்டியல் சமூகத்தினரை வகைப்படுத்தி இடஒதுக்கீடு வழங்கிய நம்ம நாட்டின் முதல் மாநிலம் எது அப்படின்னா அது தெலுங்கானா மாநிலம்.